நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு குறைஞ்சபட்ச நேர்மை இருந்துச்சுன்னா இன்னும் ஏன் நம்மளுடைய துணை முதலமைச்சர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு? சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டிங்கு மலேரியா போல அதுவும் ஒரு வைரஸ் அப்படின்னு பேசினதுக்கு உயர்நீதிமன்றம் சரியான பாடம் புகட்டி இருக்காங்க உதயநிதிக்கு. உதயநிதியை கண்டிச்ச பிறகும் இன்னுமாப்பா அவர் ராஜினாமா பண்ணாம இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேக்குறாங்க. என்ன நடந்திருக்கு இந்த கேஸ்ல அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லுகேஸ்வரி. இந்த திமுக காரங்களும் திமுக முதல் குடும்பமும் என்ன நினைச்சிருச்சு அப்படின்னா, இங்க மக்களாட்சி நடக்கல, மன்னர் ஆட்சி தான் நடக்குது, அதனால நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன வேணா பேசலாம் அப்படின்னு தான் இங்க பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுல முதல் குடும்பத்தை சேர்ந்த முதல்வராக இருக்கட்டும், இல்லது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், எதையாச்சும் ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட வேண்டியது, யார் அதை ஹர்ட் பண்ணுதுன்னு பாக்குறதே கிடையாது, இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. அப்படி உதயநிதி அவர்கள் உதித்த முத்து தான் பாத்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிப்பேன், அது டிங்கு மலேரியா போல ஒரு விஷயம். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். அதெல்லாம் எதிர்க்க கூடாது, ஒழிச்சே தீரணும் அப்படின்னு அவர் மேடன பேசின பேச்சு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க படு வைரல். ஏன்னா இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒரு மதத்தினர் பின்பற்றக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதுக்குதான் இன்னைக்கு கோட்டு போட்டு வறுத்து எடுத்திருக்கு உதயநிதி. ஏற்கனவே இவர் மேல பல கேஸ் பல ஊர்ல இருக்கு. பல மாநிலங்கள்ல அவங்க கூட்டணியில இருக்கக்கூடியவங்களே உதயநிதி அவர்களை கண்டிச்ச வரலாறும் இருக்கு. நம்ம என்ன வேணா பேசலாம், தமிழ்நாடு தாண்டி போனா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்னு இருந்துச்சு. நேற்றைக்கு இந்த கோர்ட் கையில எடுத்து இந்த விஷயத்த சீரியஸ் ஆக்கியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் பேசின விஷயம் இருக்கு இல்லையா, சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது இனப்படுகொலைக்கு சமமான ஒரு விஷயத்தை தான் உதயநிதி அவர்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு மதத்தோட நம்பிக்கையை காயப்படுத்துறது. அதுலயும் பெரும்பான்மையான மக்கள் நம்பக்கூடிய விஷயத்த ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இப்படி பேசுறாரு, இது சரியா அப்படின்னு சொல்லி கோர்ட் கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அப்படிங்கிற நீதி அரசர் இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல பாஜகவை சேர்ந்த அமித் மால்வியா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இங்க கோர்ட்ல கேஸ் ஆகவும் அந்த கேஸை குவாஷ் பண்ணிட்டு இந்த விஷயத்தை ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம திமுகவினர் என்ன பண்ணுவாங்க, இவங்க மேல இம்ப்ரீச்மெண்ட் கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா என்ன வேணா சொல்லிடலாம், நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு. ஏற்கனவே இவர் பேசிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்து வெறுப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளிய கையில வச்சுதான் திமுக கையாளுது. அது திருப்பரங்குன்ற விவகாரமா இருக்கட்டும், இல்ல இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இந்துக்களோட பண்டிகைகளா இருக்கட்டும், குறிப்பா இப்ப திராவிட பொங்கல் கொண்டாடின வரைக்கும் இவங்க ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறாங்க. அது இந்துக்களுக்கு எதிராக இருக்கு. இது இனப்படுகொலைக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இந்த கேள்வியை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல்வருக்கு கொஞ்சமாச்சும் நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா உதயநிதி அவர்கள் மேல ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல? முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்ட ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கி இருக்கணும். உயர்நீதிமன்றம் கண்டிச்ச பிறகும் நீங்க பதவியில இருக்கீங்களே, ராஜினாமா பண்ணாம, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அது. கொஞ்சம் கூட மக்கள் மேல அக்கறையே இல்லாம நீங்க இருக்கக்கூடிய பொறுப்பை பத்தி உணராம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்களே, நீங்க ஏன் இன்னும் ராஜினாமா பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அதோட சேர்த்து காவல்துறையினருக்கும் ஒரு கேள்வியை வைக்கிறாரு. என்னன்னா, ஏன் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எஃப்ஐஆர் கூட உதயநிதி அவர்கள் மேல தமிழக காவல்துறை பதிவு செய்யல? குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும் அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இங்க அண்ணாமலை அவர்கள் கேட்ட அதே கேள்வியை பாஜகவுல சஷாங்க் பூனாவாலா அப்படிங்கிற நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உதயநிதி அவர்களை பதவி நீக்கம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு எதிரான விஷயத்தை அவர் பேசியிருக்காரு. கோர்ட்டும் அவரை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு பொறுப்பான பதவியில இருந்து இப்படி பேசலாமா? பாஜக இதை வன்மையா கண்டிக்குது, இது கண்டிப்பா இந்துக்களுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. உதயநிதி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு, அதுக்கு பாஜக எல்லா முயற்சிகளும் எடுக்கும் அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அந்த காணொலியை நான் வைக்கிறேன். Mr. Udayanidhi Stalin should immediately be removed and a case should be filed against him for what has been called as hate speech. So இப்ப உதயநிதி பதவி நீக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவர் மேல எஃப்ஐஆர் பதிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல பேர் பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க.
நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தணும். ஏற்கனவே நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு, யாராச்சும் எதையாச்சும் மனதத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கைக்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க. எந்த மதத்துக்கு எதிராகவும் பேசக்கூடாது அப்படின்னா, அதனால அவர் வந்து உதயநிதி அவர்கள் மேல கோர்ட் சொன்னதுபடி கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு இங்க ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க மத்தவங்களுக்கு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பல விஷயங்களை சொல்லிடுவாங்க. அவங்களுக்குன்னு வரும் பொழுது அது உதயநிதி அவர்களா இருக்கட்டும், இல்ல பொன்முடி அவர்களா இருக்கட்டும், இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் ஆராசா அவர்களா இருக்கட்டும், மதம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க பேசும் பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு கடைசியில கையில வேலை எடுத்துருவாங்க. நம்ம துக்ளக் சோ அவர்கள் சொல்ற மாதிரி தான் எலெக்ஷன் வந்துட்டா வேலை கையில எடுத்துருவாங்க திமுக காரங்க அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம கேட்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே கெத்தா வந்து சொல்லுவாரு, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், டாடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் பேசுவாரு. அதோட சேர்த்து முடிஞ்சா வா என் வீட்டுக்கு வா வந்து பாரு அப்படின்லாம் சொல்லுவாரு. இப்ப கோட்டம் அவருக்கு குட்டு வச்சிருக்கு. இப்ப சொல்லுவாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? இப்ப மக்கள் மத்தியில இவர் எப்படி போய் கேட்பாரு? இந்த கேஸ் இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.